ஃப்ளையிங் இன் த ஏர் தட் டே மணி சார் கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லி தீராது அப்படியே ஒரு பயங்கர ஒரு வெறித்தனமான ரசிகை அப்படிலாம் சொன்னேன். அந்த படத்தில் மாதவன் ஒரு கேரக்டரை பார்க்கும்போது தான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு க்ரஷ் இருக்கும், ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன். இதை நான் ஃபீல் பண்ணது த்ரூ அலைப்பாயுதே. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் வந்து ரம்யா, இது வரைக்கும் வந்து விஜே ரம்யா அப்படின்னு தான் எல்லோரும் என்னை கூப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து உங்களை நடிகை ரம்யா சொல்லவே ஒரு மாதிரி எனக்கு சிரிப்பாக இருக்குது. பட் ஒரு வேற ஒரு அவதாரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். மணி சார், சுஹாசினி மேம் ரெண்டு பேரையும் வந்து எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக தெரியும். அது லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தி நோ மை என்டையர் ஃபேமிலி. திடீர்னு ஒரு நாள் மெட்ராஸ் டாக்கீஸ் போயிருந்தேன். திஸ் ஹேப்பன் சம்டைம் இன் ஆகஸ்ட். போயிருந்தேன். போயிருக்கும்பொழுது வந்து மணி சார் ஒரு கேரக்டர் இருக்குது, சுஹாசினி மேமும் சொன்னாங்க, ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில் பண்ணுறியா, இந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. தட் வாஸ் அ டைம் நான் என் மைண்டுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இவ்வளோ வருஷம் நம்ம ஆங்கராக இருக்கோம், நமக்கு ஸ்மால் ஸ்க்ரீன் டெலிவிஷன் சீரியல் இந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், என்ன எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக இந்த ஆஃபர் வந்தது. அதுக்கு முன்னாடி நிறையா ஃபிலிம் ஆஃபர்ஸ் எனக்கு வந்திருக்கு. பட் எங்கள் ஃபேமிலியில் விட மாட்டாங்க, ஸ்ட்ரிக்ட் நோ டு ஃபிலிம்ஸ். ஸோ நானும் அதை அவ்வளோவா என்கரேஜ் பண்ணிக்கல. ஸோ இது வந்து மணி சார் கிட்டேருந்து வரும்போது ஐ கேவ் இட் அ சீரியஸ் தாட். இது வந்து ஒரு ட்ரீம் லான்ச். இதுக்கப்புறம் நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வேறு யாரோ பண்ணும்போது நம்ம பார்த்தோன்னா டெஃபினட்டாக உள்ளுக்குள்ளே வலிக்கும். ஐயோ, நம்ம பண்ணியிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே, முட்டாள்தனமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. சரி, வீட்டில் போய் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். அண்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து மணி சார் படம் அப்படிங்கிறதுனால க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நத்திங், இட் ஜஸ்ட் ஹேப்பன். அப்படியே ஐ காட் கமிட்டட். மணி சார் ஷூட்டிங் வந்து அப்படியே சைலண்ட்டாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். வெளில யாருக்குமே தெரியாது ஒரு மணிரத்னம் படத்தோட ஷூட்டிங் நடக்குதுன்னு. ஒரு சத்தம் இருக்காது. தவிர இந்த படம் நாங்கள் லைவ் சவுண்டில் பண்ணோம். லைவ் சவுண்ட் போது ரொம்ப காமாக இருக்கணும். இப்போ இந்த லைட்மென் அண்ட் செட் அசிஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்து ஏதாவது தூக்கிட்டு போகிறாங்க அது இதுனா சத்தமே போடாமல் அப்படியே மெதுவாக நடப்பாங்க. அவங்களால ஏதாவது சத்தம் போட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது பிரச்சனை வரக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு காக்கா கத்துச்சுன்னா ஷாட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க, அந்த காக்கா கத்தி முடிக்கிற வரைக்கும். இல்லை ஏதாவது கன் ஷூட்டை வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண இடம் அது. ஸோ அதனால் ரொம்ப சைலண்ட்டாக அது பாட்டுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. மணி சார் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் வெரி சைலண்ட் பர்சன். அதிகமாக பேச மாட்டார். லாட் ஆஃப் ஸ்மைல்ஸ். எப்போதுமே அவர் சிரிப்பு தான் பதில் சொல்லணும். அவர் வேலைக்குள்ளேயே இருப்பார், இப்படி தான். பட் அவரோட ஒர்க் அட்மாஸ்ஃபியரில் அவர் எவ்வளோ பேஷனட் அவரோட ஒர்க் மேலே அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்ஷனிஸ்ட் டு த கோர். அண்ட் எனக்கெல்லாம் வந்து சுத்தமாக நடிப்பே தெரியாதுங்கிறதுனால இந்த என்டையர் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி துல்கர், நித்யா எல்லாருமே படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் வந்தோம். அப்போ எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் இருந்தது. மணி சாரும் கூட உட்காருவார். ஸோ நான் டயலாக்லாம் படிக்கும்போது எப்படி படிக்கணும், எங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவர் வந்து சொல்லி கொடுப்பாரே தவிர பண்ணி காமிக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஒரிஜினாலிட்டி போயிடும், நம்மள மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. லக்கீலி என்னோட கேரக்டர் படத்தில் வந்து என்னோட ரியல் லைஃப் மாதிரியே தான். ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் வை மணி சார் ஆல்சோ வாண்டட் மீ இந்த ஃபிலிம். அது ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஸோ பெருசாக கஷ்டப்பட்டு அப்படியே உயிரை கொடுத்து அப்படிலாம் இல்லை. அது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. பிகாஸ் நான் எப்படி பேசுவேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக அது பாட்டுக்கு அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் நான் மணி சார் இன்னும் மீட் பண்ணல. அவர் துபாய்க்கு போயிட்டார், ப்ரீமியரில் இருக்கார். பட் மூவி ஆன் த மேக்கிங் போது நிறையா லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நடுவில் ரஃப் எடிட் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் திடீர்னு மணி சார் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த ஷூட்டிங் நடக்கும்போது ரம்யாவை அனன்யான் தான் அவர் கூப்பிட்டார். ஏன்னா என் கேரக்டர் நேம் அனன்யா படத்தில். அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரம்யா தான் கூப்பிட்றாரு. ஸோ ஹாய் ரம்யா, ஐ saw your rough edit. Your character is coming through very well. I'm extremely happy that you're doing a good job. Good show, man. அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். as flying in the air that day மணி சார் கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அதை வந்து சுஹாசினி மேம் கிட்டேயும், கேமராமேன் ராஜீவ் மேனன், இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிட்ட நிறையா பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ரம்யா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம்லாம். ஸோ அவங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது கூட வந்து மணி சார் வாஸ் அப்ரிஷியேட்டிங் யூ, ஹி வாஸ் டாக்கிங் ஸோ குட் ஆஃப் யூ அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி.
நான் போயிட்டு மணி சார் கிட்ட பர்சனலாக தேங்க்யூ மணி சார் யூ கிவன் மீ அ நியூ லைஃப் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் என்டையர் ஷூட்டிங் முடியும் போது நான் போய் மணி சார்ட்ட சொன்னேன் தேங்க்யூ மணி சார் கிவன் மீ அ நியூ லைஃப் அப்படின்னு. பட் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது இல்லை மணி சார் அதை பெருசாகவே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா ஹீஸ் அ வெரி சிம்பிள் பர்சன்ஸ். அப்படி சொன்னால் கூட கமான் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தட்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணும்பொழுது வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் காமிச்சார். அப்போ நான் உடனே வந்து பயங்கர ஒரு குரு பக்தியோடு போயிட்டு அவர் காலெல்லாம் விழணும்னு நினச்சவொடனே சி அப்படின்ட்டார் அவர். ஸோ ஹீஸ் லைக் தட். அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப சைலண்ட், ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம். அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எப்படி அவர்கிட்ட பழகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கலக்கப்போவது யாரில் தான் ஃபஸ்ட்டு நான் சிவகார்த்திகேயனை மீட் பண்ணேன். சிவகார்த்திகேயன் வந்து என்ன அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஃபஸ்ட்டு எபிசோட் கலக்கப்போவது யார் போகும்போது ரொம்ப அப்போல்லாம் காமாக இருப்பேன், யார்ட்டையுமே பேச மாட்டேன், ரிசர்வ்டாக இருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட் வீக் முடிச்சாச்சு ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து சிவகார்த்திகேயன் ஷூட்டுக்கு வரும்போது என்கிட்ட சாரிங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் ஃபஸ்ட்டு சிவா என்கிட்ட பேசுகிறது, சாரிங்க அப்படின்னு. எதுக்கு சாரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்லை எங்கள் அம்மா திட்டினாங்க போன வாரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் வந்து போன வாரம் வரைக்கும் திவ்யா இனிமேல் ரம்யா அப்படின்னு எதுவும் நான் கவுண்டர் டயலாகில் உங்களை யூஸ் பண்ணிட்டேன் உங்களோட பேரை, அந்த பொண்ணை ஏடா கிண்டல் பண்ணுற, அவங்க கிட்ட போய் சாரி சொல்லு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால தான் சாரிங்க அப்படின்னாரு க்யூட்டாக. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட் நான் அவரை மீட் பண்ணுறேன். அப்போது வந்து நான் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், இல்லை நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஒரு 2-3 வாரம் முன்னாடி வந்து நீங்கள் பிக் எஃப்எம்மில் ஆர்ஜியாக இருந்தீங்கல்ல, ஸோ நான் வந்து கலக்கப்போவது யார் எங்களோட ஃபைனல்ஸ்க்காக ஒரு இன்டர்வியூக்கு பிக் எஃப்எம் போயிருந்தேன். அப்போ நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் பக்கத்து கேபினில் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, யாரோட அந்த பொண்ணு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அது ஆர்ஜிங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னு ஹி ஈஸ் அண்ட் மீ. ஸோ முதல்ல நான் விஜய் டிவியில் பழகின பர்சனே சிவகார்த்திகேயன் தான். இப்போ வரைக்கும் ஹீஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது எல்லாமே. நான் எடுத்த இன்டர்வியூஸில் ஐ வாண்ட் டு சே ஆமீர் கான். என்னால் வந்து ஐயோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அஃப்கோர்ஸ் நம்மளோட லிஜெண்ட்ஸே இருக்காங்க, ஃப்ரம் எல்லாருமே ஒரு மாதிரி இன்டர்வியூ பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று வச்சுருந்தேன். ஒரு 6 வருஷம் முன்னாடி நம்ம லைஃப்பில் ஒரு தடவை வந்து ரஜினி சார் இன்டர்வியூ பண்ணணும், சங்கர் சார் இன்டர்வியூ பண்ணணும், மணி சார் இன்டர்வியூ பண்ணணும், அப்படி கமல் சார் இன்டர்வியூ பண்ணணும், இப்படின்னு அது எல்லாம் எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. பட் நான் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விஷயம் ஆமீர் கான். அவர் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து வரும்பொழுது எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அவரோட நான் எடுக்க முடிஞ்சுது. இட் வாஸ் ஸோ மச் லைக் எவ்வளவு வந்து டவுன் டு அர்த்தாக ஹம்பிளாக நம்ம வளர எவ்வளோ வந்து நம்ம மனசளவில் வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்றத ஒரு குவாலிட்டியை வந்து நான் இந்த எல்லா லிஜெண்ட்ஸ் கிட்டே இருந்தும் வந்து கற்றுக்கிறேன். ஆமீர் கான் சார் கூட இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இட் வாஸ் ஸோ ஸ்வீட். நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னேன், போஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு டின்னர் அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்காகவும். அந்த டின்னருக்கு வந்து நான் பிளேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், எல்லாம் நான் என்னோட டிஷ்ஷஸ்லாம் அது ஒரு பஃபே கவுண்டர் மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு பின்னாடி திடீர்னு சும்மா தெரியும் பார்த்தா அது ஆமீர் கான். சொன்னேன் சார் ப்ளீஸ் அப்படின்னோடனே நோ தி லேடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாம்பார் தால்லாம் எடுத்து அவர் கரண்ட்லேருந்து எனக்கு பரிமாறிட்டுருக்காரு. அதெல்லாம் எனக்கு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அதே மாதிரி இப்போது நான் ரீசெண்டாக மீட் பண்ணது வந்து ரஜினி சார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து நிறைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸை நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் டைரெக்டாக அவர் இன்டர்வியூஸே கொடுக்கறதில்ல இப்போலாம். ஸோ அதனால் நான் அவர் இன்டர்வியூ எடுத்ததில்லை. பட் லிங்கா படத்தோட ஷூட்டிங்கோட கடைசி நாள் நான் எதேச்சியாக ஏவிஎம்க்கு போனேன். அங்கே அவரோட ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சுது. ஸோ உடனே ஐ சா KS ரவிக்குமார் சார் ப்ளீஸ் ரஜினி சாரோட ஒரு ஃபோட்டோ சார், நான் வந்து தலைவரோட ஒரு தீராத அப்படியே ஒரு பயங்கர ஒரு வெறித்தனமான ரசிகை அப்படிலாம் சொன்னேன். உடனே அவர் வந்து ஓகே அப்படின்னாரு. அந்த பூசணிக்காலாம் வச்சு முடித்தாங்க கடைசி ஷாட். அது முடிச்சதுக்கப்புறம் கேரவனில் நான் போனேன். அப்படியே அதே நம்ம படத்துலாம் பார்க்க மாதிரி விறுவிறுன்னு டக்குன்னு ஸ்டைலில் நடந்து வந்துட்டு உட்காந்துட்டு நான் ரம்யா அப்படின்னு சொல்லி ஹாய் ரம்யா ஹவ் யூ, நான் உங்களோட டிவி ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் யூ டூயிங் அ வெரி குட் ஜாப், ஐ ரியலி லைக் யூர் ஒர்க். அப்படியே கடன்னு அப்படியே பட்டாசு மாதிரி இப்படியே பேசுகிறாருன்னா என்னது ரம்யான்னு உங்கள் வாயிலேருந்து இருந்ததா, இது நீங்கள் என் டிவி ஷோ பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரியே இருந்தேன். அதுக்கப்புறம் வாட் யூ வாண்ட் டு ஹேவ் ரம்யா, காஃபி டீ சம்திங் அப்படின்னாரு. இல்லை சார் உங்களோட பேசினதே வந்து ஃபுல் மீல் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்லாம் சொல்லி நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அட்மைரிங் ஹிம் ஸோ மச். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அப்போ வந்து சார் எனக்கு உங்களோட ஒரு பர்சனல் ஃபோட்டோ உங்களை ஹக் பண்ணி நான் எடுத்துக்கலாமா அப்படின்றதுக்கு ஹா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அவர் போஸ்ட் கொடுத்தாரு. அது எடுத்ததுக்கப்புறம் என்னை வந்து ஃபோனில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இங்கே லைட்டிங் சரியா இல்லைல்ல, நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே என்னை கூட்டிட்டு போய் லைட்லாம் போட்டு இட் வாஸ் சச் அ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் நான் மறக்கவே முடியாது.
ஆக்சுவலி என்னோடய லைஃப்லேயே நான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் பார்த்த ஒரு படம் அப்படின்னா அது தளபதி. தஞ்சாவூரில் ஒரு தேட்டரில் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி தேட்டரில் நான் டைஃபாய்டு இருந்தது அப்போ எனக்கு. ஆனால் என் கசின்ஸோடு போய் ஐ திங்க் நான் இப்போ ஒரு 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ நம்ம படிச்சுட்ருப்பேன். அப்போ போய் அந்த படத்தை பார்த்தேன். நான் பார்த்த என்னோட யோசித்து பார்த்து ஃபஸ்ட் லைஃப்பில் பார்த்த படம்னா அது தளபதி தான் எனக்கு ஞாபகம் வருது, அதுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி அலைப்பாயுதே இந்த படம் வரும்பொழுது நான் 8th படிச்சுட்ருந்தேன் ஸ்கூலில். அந்த படத்தில் மாதவன் ஒரு கேரக்டரை பார்க்கும்பொழுது தான் அந்த ஃப்ளாஷில் இந்த க்ரஷ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு க்ரஷ் இருக்கும், ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன். இதை நான் ஃபீல் பண்ணது த்ரூ அலைப்பாயுதே. அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவை பார்த்துருப்பேன். மேடியோட மிகப்பெரிய ஃபேனாக அப்போ நான் இருந்தேன். எந்த அளவுக்குன்னா ஒரு மாதன் பைத்தியம். அதாவது அவர் ஒரு பெப்சி பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். ஒரு கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க பீட்சா ஹட்டில். 1.5 லிட்டர் பெப்சி பாட்டிலில் ஒரே கல்ப்பில் குடிக்கிறவங்களுக்கு வந்து மாதவனை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ நான் குடித்தேன் 1.5 லிட்டர் பெப்சி பாட்டில் குடித்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு க்யூவில் நின்று அவர் கூட ஃபோட்டோ எடுத்து, அப்புறம் ஒரு ஒய்ஃப் வேறு வந்திருந்தாங்க அங்கே. ஸோ நான் ஒய்ஃப் கிட்டலாம் ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பயங்கர கூத்து பண்ணேன். அப்போது எப்போ பார்த்தாலும் அலைப்பாயுதையே பார்த்துட்ருப்பேன். தேஞ்சு போயிடுச்சு டிவிடி. அப்புறம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து மாதவன் பெப்சி உங்கள் சாய்ஸோ ஏதோ அதில் வந்து சொன்னார், இந்த மாதிரி இதான் என்னோடய மெயில் ஐடி, என்னோடய ஃபேன்ஸ் எனக்கு மெயில் பண்ணலாம், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன், rmadi@yahoo.co.in. ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட், கேன் யூ பிலீவ் இட்? ஸோ நான் மெயில் பண்ணேன் மாதவனுக்கு வந்து, ஹாய் மேடி, ஐ எம் ஆல்சோ பிராமின் கேர்ள் லைக் யூ. ரொம்ப ஐ ரிமெம்பர் தோஸ் வேக் மெமரிஸ். உங்களுக்கு பானிபூரி கர்ட் ரைஸ் தானே பிடிக்கும், நீங்கள் ஜம்ஷெட்பூரில் தானே இருந்தீங்க. ஐ யூஸ் டு நோ ஹிஸ் பயோடேட்டா. அப்புறம் அவர் ரிப்ளை பண்ணார் அந்த மெயிலுக்கு வேறு, ஹாய் ரம்யா, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னா. ஸோ ஸ்வீட். இதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணி இப்போ ஐ நோ ஹிம் ஸோ வெல். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி, இது மாதிரிலாம் நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிலாம் ஒரு ஃபேன் இருக்குன்னு. இல்லையே அப்படின்னாரு. நான் உடனே ஃபோட்டோ காமிச்சேன். நான் அந்த 10th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஃபோட்டோ, 8th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஃபோட்டோ. ஓ யா ரைட் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இப்படி ஒரு எங்கேயோ இல்லை லைஃப்பில் நான் படித்த விஷயம், இப்போ நான் கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, யூ நீட் டு பிலீவ் இன் சம்திங் அண்ட் சப்கான்ஷியஸாக அது மேலே 100% நமக்கு ஃபோக்கஸ் அண்ட் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது லைஃப்பில் நடக்கும். அதை நான் இது வழியாக பார்த்தேன். எனக்கு தளபதி தான் நான் முதல்ல பார்த்த படம். அலைப்பாயுதே நான் ரசித்து பார்த்த படம். சம்வேர் சப்கான்ஷியஸாக அப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கும். சரி, நம்ம வந்து ஒரு மணிரத்னம் படத்தில் நடித்தா எப்படி இருந்திருக்கோம்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு அலைப்பாயுதே மாதிரி படத்தில் பண்ணால் எப்படி இருக்கோம்ல அப்படின்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி என் லைஃப்பில் நடந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. எஸ், பட் ஆனால் வந்து நான் நிறைய படம் பண்ணணும் அண்ட் பெருசாக அவார்டு வாங்கணும், இல்லை வந்து பயங்கரமாக பணம் சம்பாதிக்கணும், இல்லை பயங்கர பாப்புலர் ஆகணும், இந்த மாதிரி ஃபோக்கஸோடு நான் நடிக்கலை. எனக்கு நடிப்பு ஒரு பேஷன், அதுக்காக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன் விச் கேஸ் எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கேன். சும்மா ஏனோ தானோ ஒரு சீன் வரலாம், 2 சீன் வரலாம், அப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு சூட் ஆகிற மாதிரி ரோல்ஸ் கிடச்சிதுன்னா கட்டாயமாக ஐ எம் வில்லிங் டு டூ ஃபிலிம்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஓ காதல் கண்மணி நீங்கள் எல்லோரும் ஐ திங்க் பை நவ் நிறையா பேர் போய் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டோன்ட் மிஸ் திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ ட்ரீட். நம்ம எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய, என்ஜாய் பண்ணக்கூடிய படம். பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் மணிரத்னம் சார்.